பசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் பாதத்தில் ஆசிரியர் மற்றும் அன்பர் ஜெப குழு நடத்தும் லெந்து கால இயேசுவின் மேலான பண்புகளை பற்றி நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இந்த நாளுக்குரிய வேத பகுதி 2 நாளாகமம் 2:6. வானாதி வனங்களும் அவை கொள்ளாதிருக்க அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வல்லவன் யார்? ஆம், அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வல்லவன் யார்? நம் எங்கும் இருப்பவர். நம் தேவன் எங்கும் இருப்பவராகவே இருக்கிறார். நம் தேவன் நம்மோடு இருக்கிற தேவனாகவே இருக்கின்றார். எங்கே 2-3 பேர் கூடிய நாமத்தினாலே ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் உலாவிடுவேன் என்கின்றார். ஆம், எங்கும் இருப்பவராகவே இருக்கின்றார். ஏசாயா 43:2 பார்க்கும் பொழுது, நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்கிறார். ஆம், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம் வாழ்க்கையில் வரும் பொழுது, நமக்கு எதிரியான காரியங்கள் நம் வாழ்க்கையில வரும் பொழுது நம்மளோடு இருக்கிற தேவன் எங்கும் இருப்பவராகவே அவர் இருக்கிறார். யோசுவா 1:5 பார்க்கும் பொழுது, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று உரைக்கின்றார். ஆம், நம்மோடு இருக்கிறார். மோசையோடு இருந்த தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் எங்கும் இருப்பவராகவே இருக்கின்றார். எப்பேற்பட்ட வியாதிகள், எப்பேற்பட்ட சூழ்நிலைகள், எப்பேற்பட்ட சாப கட்டுகள், அப்படியா எப்பேற்பட்ட நம்ம பண விஷயத்தில் கடனோடு நம்ம இருப்போம், அப்படிப்பட்ட காரியங்களில நமக்கு யாருமே இல்லையே, கைவிடப்பட்ட நிலையிலேயே இருக்கிறோமே என்று கலங்கி தவிக்கும் பொழுது அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் எங்கும் இருப்பவராகவே இருக்கின்றார். நாம் கலங்காதபடி நாம் இயேசுவின் மேலான பண்புகளை பற்றி இந்த நாட்களிலே தியானித்து வருவதால் அவரை நோக்கி நாம் ஜெபிப்போமா? அன்பும் இரக்கமும் தயவும் கருணையும் நிறைந்த நல்ல தகப்பனே, அப்பா, இந்த நாட்களில் அப்பா உமது பண்புகளை கத்தாவே அப்பா குறித்து நாங்கள் அப்பா தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கும் இருப்பவராகவே இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் அல்பாவோ ஒமேகாவுமா இருக்கிறீர். ஆண்டவரே, ஆம் ஆண்டவரே, நீர் எல்லா காரியங்களிலும் கத்தாவே அப்பா நீர் எங்களோடு இருந்து நீர் செய்யும் காரியம் அதிசயமாய் இருக்கிறது. ஆண்டவரே, அப்பா வியாதியின் நேரத்தில், கடன் பிரச்சனையில் அப்பா எங்களால தப்பு வைக்க முடியாத சூழ்நிலையில் நீர் எங்களோடு இருந்து நீர் அரவணைத்து அப்பா அதிலிருந்து விடுபடுகிற போக்கை கத்தாவை எங்களுக்கு தந்திருக்கிறீரே. உமது மேலான பண்புகளுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா நீர் கத்தாவே அப்பா எங்களோடு உமது பண்புகளை கற்றுக்கொண்டு அப்பா நீர் எங்களோடு இருப்பது போல நாங்களும் கத்தாவே உம்மோடு நடக்க ஆண்டவரேசப்பா எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. உமது பண்புகளை பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.